இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் மரியராஜா இளஞ்செழியன் அவங்களோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய ஹாப்பி ராஜ் இந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் என்ன கதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. ஸ்கூல் டீச்சராக இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணலை. அதே மாதிரி இந்த பொண்ணுங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷுக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தான் இதை காமிக்கிறாங்க. கடைசியில் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவர் ஸ்கூல் படிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய சின்ன பசங்க முதற்கொண்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குதிரைமூட்டு வாத்தியார்னு சொல்லி இவங்கள சொல்லும்போது ஜிவி பிரகாஷுக்கு வந்து அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ அதனால் எந்த பொண்ணுங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷை லவ் பண்ண முன்னுக்கு வரல. உடனே இவர் இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு கிளம்பி போயிடுறாரு. அங்கே போயிட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு வேலை பார்க்கும்போது அங்கே தான் ஹீரோயினை வந்து சந்திக்கிறாங்க. 2 பேரும் பழக்கமாயிடுறாங்க, காதலிக்கிறாங்க. கடைசியில் ஹீரோயினும் ஹீரோவோட ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் ஜகா வாங்குறாரு. அந்த வகையில் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவோட ஃபேமிலி பற்றி விஷயங்கள் வந்து தெரிய வருதா, இவங்க காதல் நிறைவேறுதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக வச்சுருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மதுரமுத்து, அப்பாஸு, ஜார்ஜ் மரியன், ஜிவி பிரகாஷ், அதேமாதிரி ஹீரோயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி கலந்த ஒரு கலகலப்பாகவும் கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு எமோஷனலாகவும் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல விதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அந்த படத்தில் கதை தாங்க மெயினாக பிரச்சனையே. இப்போ வரக்கூடிய எல்லா படமும் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸு, மகன், அதே மாதிரி ஃபாதர், மகன், இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரெண்டிங் நினச்சி எடுத்துகிட்டு வராங்க. இது எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு சிலருக்கு ஆகும், ஒரு சிலருக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அது போட்டுட்டு போயிடும். ஸோ அதனால் இந்த படத்தை பொறுத்த வரையிலும் பார்த்திங்க அப்படின்னா கதையில் ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நார்மல் கதை தான். இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிடிச்சிருந்தா எமோஷனலாக ஃபீல் பண்ணக்கூடிய ஃபாதர், பேரண்ட்ஸ், நீங்கள் போய் தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கலாம் தாராளமாக.